வணக்கம் நேர்களே, நான் தீபக் டிஜி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் ட்ரெயின் மேனேஜர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெயின் மேனேஜர்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த ட்ரெயின் மேனேஜரோட என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த டாப்பிக்கை, அதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2022 தான் ட்ரெயின் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட்டு கொண்டு வராங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஸோ நீங்கள் ஏர்லியராக பார்த்தீங்கன்னா கார்டுன்னு இருக்கும். ஸோ குட்ஸ் கார்டு இருக்குது, பேசஞ்சர் ட்ரெயின் கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டுன்ற போஸ்ட்டை தான் ட்ரெயின் மேனேஜர்னு மாற்றுறாங்க ரயில்வேஸு. ஸோ இது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் படி பழைய போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் கார்டுன்னு இருக்கும். ஸோ பேசஞ்சர் ட்ரெயினுக்கெல்லாம் ஸோ அதை வந்து அசிஸ்டன்ட் பேசஞ்சர் ட்ரெயின் மேனேஜர்னு மாற்றுறாங்க. அதே மாதிரி குட்ஸ் ட்ரெயினுக்கு வந்து குட்ஸ் கார்டுன்னு ஒரு போஸ்ட் இருந்தது, அது வந்து குட்ஸ் மேனேஜர்னு மாற்றுறாங்க, அதாவது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். அதே மாதிரி இந்த ரெண்டுலேயுமே சீனியர் போஸ்டிங்கும் இருக்குது, சீனியர் குட்ஸ் மேனேஜர், அப்புறம் சீனியர் பேசஞ்சர் ட்ரெயின் மேனேஜர். ஸோ ட்ரெயின் மேனேஜர் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 30,000 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ஸோ ஹையஸ்ட் சேலரி வந்து 80K வரைக்கும் வாங்க முடியும். நம்ம அடுத்ததாக ட்ரெயின் மேனேஜர் ரோலில் அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சேலரி தான். ஸோ NTPC எக்ஸாம் மூலிமா நீங்கள் அதை கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். ஸ்டார்டிங் 25,000 சேலரி தர்றாங்க. அடுத்து படிப்படியாக முன்னேறி நீங்கள் சீனியர் மேனேஜர் அந்த மாதிரி ஆனீங்கன்னா 80K வரைக்கும் வாங்கலாம். ஸோ 81,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் ஆஸ் பர் 7th பே கமிஷன். ரெண்டாவதாக நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொமோஷன் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜராக இருக்கலாம், அப்புறம் சீனியர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஆகலாம். அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் பேசஞ்சர் ட்ரெயின் மேனேஜராக சேரலாம், நீங்கள் அடுத்து சீனியர் ஆகலாம். அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மேனேஜர் இருக்குது. ஸோ மொத்தம் 5 போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டில் நல்ல க்ரோத் இருக்குது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் குட்ஸ் மேனேஜராக நீங்கள் இருந்தீங்கன்னா லோக்கோமோட்டிவ்க்கு உங்களுக்கு ஒரு 40 கோச் தள்ளி நீங்கள் இருப்பீங்க. கிரிட்டிக்கல் டெசிஷன் எல்லாமே நீங்கள் தான் எடுப்பீங்க. சப்போஸ் ட்ரெயின் வந்து ஒரு ஃபால்ட்டில் மாட்டிடுச்சுன்னா, சப்போஸ் ட்ரெயினில் ஒரு வேகனில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் லோக்கோ பைலட் கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ணி ஸோ ப்ராப்பராக ட்ரெயினை கொண்டு போகிறது உங்கள் வேலை, அங்கே முக்கியமான பொறுப்பு. நீங்கள் அடுத்த நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய கோஆர்டினேஷன் பண்ணுவீங்க. ஸோ ஆஸ் அ ட்ரெயின் மேனேஜர் நீங்கள் வந்து பல பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கும். ஸோ பல டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேச வேண்டியிருக்கும். நீங்கள் அடுத்து குட்ஸ் ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்ஸில் வேகன் நடுவில் கட் ஆயிடுச்சுன்னா ஸோ ட்ரெயின் மேனேஜர் தான் பொறுப்பு. அதுக்கு இல்லை பார்த்துருப்பீங்க, இந்த ALP கிட்ட வந்து டார்ச் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அங்கிட்ட ALP காட்டுவார், எங்கிட்ட வந்து ட்ரெயின் மேனேஜர் காட்டுவார், அதாவது அந்த குட்ஸ் கார்டு. ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் மெயின் அட்வான்டேஜஸ் இந்த போஸ்ட்டில். நம்ம அடுத்ததான் நம்ம கஷ்டங்கள் பார்த்துடலாம். ஸோ கஷ்டங்களில் மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இதில் ஷெடியூல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ட்ரெயின் லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் நைட் ட்ரெயினில் மேனேஜராக போனீங்கன்னா கண்டிப்பாக பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும். அதே மாதிரி குட்ஸ் ட்ரெயின்லேயும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ பிளான் படி இருக்காது. குட்ஸ்லாம் கிராசிங் போட்டுருவாங்க எங்கேயாச்சும் ஒரு அவுட்டர்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டாவது கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபு. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா லோக்கோமோட்டிவ் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லாட்டி ட்ரெயின் டிலேஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்களோட கையில் தான் ட்ரெயின் சேஃப்டியே இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரெயின் டிலே ஆகிறப்ப சப்போஸ் ஒரு 3 hours 4 hours டிலே ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த மேனேஜ் பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா டிலே ஆகிறப்ப மல்டிபிள் ட்ரெயின்ஸ் வந்து கிராசிங் வரும். ஆப்போசிட்டில் வர ட்ரெயின்லாம் கிராசிங் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் ஷெடியூலில் மேனேஜ் பண்ணுறது உங்களே கஷ்டமாக இருக்கும். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா லோன்லினஸ் தான். இது ரொம்ப ரொம்ப தனிமையான ஜாபு. நீங்கள் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜராக போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப பல கோச் தள்ளி நீங்கள் இருப்பீங்க. ஸோ முன்னாடி ALPயும் லோக்கோ பைலட்டும் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் கோச்சில் நீங்கள் ஒரு ஆள் தான் தனியாக இருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப லோன்லியாகவும் போரிங்காகவும் கூட இருக்கலாம் சம்டைம்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி Facebook, Instaவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. Until then, bye from Deepak TG.